ஒரு 2 lakhs டவுன் பேமெண்ட் மணியும் மாசம் ஒரு 10,000 ரூபாய் உங்களால இஎம்ஐ கட்ட முடிஞ்சதுன்னா நம்ம தாராளமா ஒரு 3 சென்ட் லேண்ட் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்க சைடுல தாராளமா 2 BHK புக் பண்ணிக்கலாம். வீடு கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நானே ஒரு இடத்துல லேண்டோ வீடோ வாங்க போறேன் அப்படிங்கிற பட்சத்துல எங்களுக்கு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கு, அன்னூர் இருக்கு. ஸோ இங்க எல்லாம் விட உங்களுடைய ஸ்ரீராம் நகர்ல வந்து வாங்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரதர் யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. நீங்க 100 சைட்டுக்கு போயிருப்பீங்க, எத்தனை வீடு பார்த்துருப்பீங்க? ரொம்ப சொற்பமான இதா இருக்கும், ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் லேண்டா தான் இருக்கும். இப்போ கரண்டா பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்லயே நான் காமிக்கிற இடத்துல தான் சைட்டும் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் நான் 80 வீடு ஆல்ரெடி கட்டி குடியிருக்கிறாங்க. இப்போ 30 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க சைட் வாங்க போற இடத்துல ஆல்ரெடி டெவலப்டான ஏரியால தான் வாங்குறீங்களோ தவிர புதுசா சைட் போட்டு நிரவி இப்பதான் நம்ம கல்லு போடுற ஸ்டேஜ்லயே இல்லைங்க. 22 ஏக்கர்ல 80 வீடு கிட்ட கட்டி முடிச்சிட்டோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டோட இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் வந்து உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்க வாங்கும் போதே ஒரு டெவலப்ட் ஏரியால தான் வாங்குறீங்களோ தவிர ஒரு டெவலப்பிங் ஏரியால வாங்குறது இல்லை. வாங்குற காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் ஏரியாவோட காஸ்ட்ல வாங்குவீங்க. யாரா இருந்தாலும் ஃபியூச்சர்ல பெனிஃபிஷியலா தான் இருக்குங்க. கரெக்டா நம்ம அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல புகழூர்ன்ற ஊர்ல ஸ்ரீராம் நகர் லேஅவுட் லொகேட் ஆயிருக்குங்க. யாரோட ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டருமே இல்லை. நாங்களே தான் ஓனர், நானே கன்ஸ்ட்ரக்ஷன், நாங்களே ஃபுல்லா மார்க்கெட்டிங். நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன்னால தான் இங்க வரணும், ஒரு மீடியேட்டிங் கமிஷனோ எதுவுமே இருக்காது. நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா நாங்க தான் கட்டுறோம், நாங்க தான் சைட்டும் போட்டிருக்கோம். எல்லா ஆஸ்பெக்ட்டுமே எங்களோட ஒன் கம்யூனிட்டிக்குள்ள அடங்கிடும். ஸ்ரீராம் நகருக்குள்ள மட்டும் ஒரு சின்ன கோயில் ஒன்று பண்ணியிருக்கோம், கிராசரி ஸ்டோர் ஒன்று வச்சிருக்கிறோம் சைட்டுக்குள்ளே. ஆமாங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஸ்பேஸ், பெரியவங்க விளையாடுறதுக்கான ஷட்டில் கோர்ட்டுங்க, 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் இபி லைன் வந்துருது. அமேசான், ஸ்விக்கி, பிளிப்கார்ட் எல்லா டெலிவரி சிஸ்டமும் உள்ளே இருக்குங்க. 6 ஸ்கூல் பஸ் வருதுங்க. அதுல கிட்டத்தட்ட 3 ஸ்கூல் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் பஸ்ஸே உள்ள வருதுங்க. இன்டர்நெட்ல இருந்து உங்களுக்கு எவ்ரி ஃபெசிலிட்டி தேவைகளுக்குமே எல்லாமே அவைலபிளா. சாதாரண ஃபேமிலி சரவணம்பட்டியில் நீங்க குடியிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அத்தனை ஃபெசிலிட்டி இங்கேயும் இருக்குங்க. உங்க ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்தியால இருந்து இப்ப இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒருத்தர் லண்டன்ல இருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க மதருக்காக இங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இது டெவலப்பிங் ஏரியா. HNI கிளைண்ட்ஸ் ஆகட்டும், NRI கிளைண்ட்ஸ் ஆகட்டும், ஆல் ஓவர் த தமிழ்நாடு உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு புது ப்ராஜெக்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 50 to 60% சேல் எங்களோட ரெகுலர் HNI கிளைண்ட்ஸ், அதாவது வந்தா ஒரு 10 சென்ட் 15 சென்ட் வாங்கி புக் பண்ணி ஃபினிஷ் பண்ற மாதிரி டைப்ல எங்களுக்கு மூவ் ஆயிரும். பாக்கி இருக்கிறதுக்கு நம்ம வீடு கட்டி மார்க்கெட் பண்றதுக்கெல்லாம் நமக்கு சான்ஸே கிடைக்குது. நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அப்போ ஒண்ணு கேட்கறேன், தவறுதல் எடுத்துக்காதீங்க. இப்போ யூஷுவலா வந்து ஒருத்தங்க வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா கம்பல்சரியா அது மூலமா ஒரு டெவலப்மெண்ட் ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா தான் பண்ணுவாங்க. நீங்களே சொல்றீங்க நிறைய பேர் வந்து வெளியில இருந்து வந்து இன்வெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க பிரதர். 2014-15ல வந்து ஃபேஸ் 1 நாங்க லான்ச் பண்ணோம். இப்போ நாங்க சென்ட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 70,000 கொடுத்துட்டு இருந்தோம். 70,000 ரூபாய் தான். ஆமாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது அரௌண்ட் 5 lakhs கிட்ட வந்திருக்கு. அதாவது நீங்க 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க, 7 கோடி ரூபாய் ரிட்டர்ன் வந்து சைட்டுக்கு வராமலே நிறைய கஸ்டமர்ஸ் என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. நிறைய பேர் நிறைய பெரிய இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா பணமே இருந்தாலும் கோயம்புத்தூர்க்குள்ள வாங்க மாட்டாங்க. அதாவது சிட்டிக்குள்ள வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் பிரதர்? டெவலப்பிங் ஏரியால தான் உங்களுக்கு சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக வேண்டிய டெவலப்மெண்ட்ல ஆயிருச்சு, ஏற வேண்டிய காஸ்ட் எல்லாம் ஏறிடுச்சு. இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வாங்கினா உங்களுக்கு ஒரு 2x 3x growth இருக்குமோ தவிர இங்க இருக்க மாதிரி இந்த 10x 20x growthன்றதுக்கு நிறைய பேர் நல்லா க்ரோ ஆகுறாங்க. நல்லா இன்வெஸ்ட் பண்றவங்ககிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா நல்லா டெவலப்பிங் ஏரியால வந்து போடுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹோல்டு பண்றாங்களோ அவ்வளவு லாபம் தான். நானே சைட் இன்னைக்கு வச்சிருக்கேன், இன்னும் 2 வருஷம் கழிச்சு வச்சிருந்தா இதுல இருந்து 5 லட்சம் ரூபாய் நான் சேர்த்து தான் விற்க போறேன். எனி டே லாபம். உங்களுடைய ஸ்ரீராம் நகர் டோட்டலா 22 ஏக்கரா இருக்குன்னு சொன்னீங்க. இத நீங்க எவ்வளவு செக்மெண்டா பிரிச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இது பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 2 3 4 4 செக்மெண்டா தான் பிரிச்சிருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்த வீடியோல இருந்த ஸ்பேஸ் எல்லாமே ஃபேஸ் 1 and 3ங்க. இப்போ நம்ம கரண்டா இருக்குது ஃபேஸ் 2. சரி, இந்த சைட்டே அவைலபிளா இருக்கு. நீங்க தாராளமா வந்தா வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இல்ல பேன் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லா வீடு தான் இருக்குங்க. சுத்தி முத்தி ஃபுல்லா வீடு தான். சொன்ன மாதிரி தாங்க. நான் சொல்ற இடத்துல உங்களுக்கு இந்த வீட்டுக்கு தொட்டமா எந்த சைட் அவைலபிளா இருக்கோ நீங்க சந்தோஷமா எடுத்துட்டு போய்க்கலாம். இங்க இருந்து நம்ம புகழூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு கரெக்டா 5 நிமிஷம் ஆகும். அது பாத்தீங்கன்னா இப்போ 2 track ரோடா இருந்தது, இப்போ 4 track ரோடா ஆக்குறாங்க. 2 track ரோடா இருந்தபோது இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம். 4 track ரோடா இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணா நல்ல பூம் இருக்கிறதுக்கான வேல்யூ அதிகமா தான் ஆகும். 4 track ரோடா ஆகும்போது அடுத்த டெவலப்மெண்ட்ல இந்த ஊருக்கு உங்களுக்கு இங்க இருந்து அன்னூர் மேட்டுப்பாளையம் ரெண்டுமே 10 minutes டிராவல் டைம் தான். அன்னூர் மேட்டுப்பாளையம் காரமடை நீங்க 3 இடத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஊட்டிக்கு ரொம்ப பக்கம். இங்க பெங்களூர் சென்னை எந்த இடத்துல இருந்து வந்தாலும் ஊட்டிக்கு போற மெயின் ஹைவேஸ் ரோடு இது ஒண்ணுதான். டூரிஸ்டல் டெவலப்மெண்ட்டும் நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு ஃபேக்டருங்க. இதே நீங்க ஏர்போர்ட் போறீங்க அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 30 to 35 minutes அவ்வளவுதான் ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம். டைரக்டா எல்லாமே ஹைவேஸ் ஆயிருச்சு. புரியுது. நம்ம அந்த கோல போயிட்டே இருக்கிற மாதிரி நிறைய வீடு பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு வீடு இங்க இருந்து அன்னூர்ல வாங்குனீங்கன்னா இங்க இருந்து அதுக்கும் அன்னூருக்கும் 10 minutes டிராவல் டைம். ரேட் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுக்கு லேண்ட் டிஃபரன்ஸ் அங்க ரேட் டிஃபரன்ஸ் ஒரு 20 லட்சம் ரூபா இருக்குங்க. அந்த 20 லட்சமா
இல்ல வந்து ஒரு ஒரு 10 10 மினிட்ஸ் நிமிஷம் டிராவல் adjust டைம். பண்ணிக்கிறதா? அதாவது ஃபேமிலியில எல்லாரும் இங்க பீஸ்ஃபுல்லா அமைதியான ஒரு இடத்துல இருக்காங்க. ஆமா. எல்லாமே பீஸ்ஃபுல்லா நாங்க நல்லா மெயின்டைன் பண்றோம், சர்வீஸ் கொடுக்குறோம். சரிங்க. ஃபேமிலி பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் மட்டும் வெளியே 10 நிமிஷம் போயிட்டு வரல பெரிய சிரமமா யாரும் இங்க நினைக்கிறது இல்ல. அதனால தான் எங்களுக்கு சேலும் இவ்வளவு நல்லா இருக்கு. ஒன்று நான் கேட்குறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போ வரைக்கும் உங்கள் சைட்டை பற்றி நீங்கள் எல்லாமே சூப்பராக சொன்னீங்க, சந்தோஷம். எண்ட் ஆஃப் த டே எப்படி தான் இருந்துச்சுனாலும் இது உங்களோட சைட் அப்படினால கண்டிப்பாக நீங்கள் பூஸ்ட் பண்ணி தான் பேசுவீங்க. கண்டிப்பா. இப்போ உங்கள் சைட்டை பற்றி நீங்கள் சொல்லாமல் இங்கே ஆல்ரெடி வந்தவங்க யாராச்சும் ஏதாச்சும் அவங்களோட லைவான ஃபீட்பேக் ஷேர் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? தாராளமா கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதர் கேட்டுக்கிட்டதுக்காகவே ஒரு கஸ்டமர் அண்ணா லைவாக கொடுத்துருக்காரு. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கண்ணா. நான் சொந்த ஊர் கேரளாங்க, அன்னூரில் தான் இருக்கிறேங்க. ஓகே, சரி, ஓகே, புதுசாக வந்து பார்த்தேங்க. சரி, ஓகே. உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பா எடுத்துக்க இன்டர் பண்ணிட்டு. கம்பல்சரியாக இங்கே நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வெளியில் நிறைய இடம் சூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ அங்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் ஏதோ இங்கே இருக்கனால தான் இங்கே நீங்கள் வாங்கி இது பண்ணிருக்கீங்க. அது என்ன காரணம் எங்களுக்கு சொல்லுங்க. உள்ள வரும்போதே பார்த்துட்டோம்னா நிறைய வீடு கூடியிருக்காங்க. 60-80 வீடு பக்கம் ஆயிருச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நான் நிறைய ஆளுங்க இருக்கிற பக்கம் தான் எதிர்பார்த்தது. ஓகே, அது எனக்கு ஃபர்ஸ்ட் இதுங்க. சரி சரி. இந்த இடம் அட்மாஸ்பியர் பின்ன பஸ் ஸ்டாப் பார்த்தா பக்கங்க சார். நம்ம ரிலேஷன் யாரோ வந்தா கூட பஸ் ஸ்டாப் வந்து டக்குன்னு வந்துக்கலாம். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் உள்ள தான் இருக்குது. உள்ள இருக்க அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர். நல்ல இடம். ஸோ இந்த 3 விஷயங்களால இங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, as of பட்ஜெட் எப்படிங்கிறது அவர் ஓனர் தெரியாம எனக்கு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் பட்ஜெட்டுங்கிறது மற்ற எல்லா பக்கம் பார்த்தோட ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி பில்டிங் வேலை நடக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அதே குவாலிட்டி தான் இங்க பண்ணீங்க தெரியுது. சூப்பர் சூப்பர். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க சார். சூப்பர். பட்ஜெட் மேக்ஸிமம் எல்லா சார்ஜோட நல்லா கம்மிங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னா எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா பண்ணி கொடுத்துறாங்க. நான் வரும்போ உள்ள வீடு பார்த்தாச்சு பிடிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணணுங்கிற சொல்லியாச்சுங்க. சீக்கிரமா எல்லாம் முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 டேஸ்க்குள்ள எல்லா வேர்க்கும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உள்ள குடி வர போறேன். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். அதுக்கே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் இங்க ஏதாவது ஒரு லேண்டோ வீடியோ வாங்கலாமா கேட்டா உங்களோட ஜெனியூனான ஃபீட்பேக் என்னவா சார்? தாராளமா வரலாங்க. அதுக்கு முன்னாடி வெளிய விசாரிச்சுட்டு வந்துருங்க. கடைசியா வந்தா அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சோ வெளியில விசாரிக்கிறத கம்பல்சரி ரேட் கம்மியா இருக்கும். கண்டிப்பா தாராளமா இங்க வாங்க. ஓகே ஃபைன். சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். இப்போ வரைக்கும் நீங்க உங்க சைட்டை பத்தி சொல்லிட்டீங்க, சந்தோஷம். அடுத்து நீங்க செய்யக்கூடிய வீடுகளை நம்ம எதை பார்க்குற பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? தாராளமா பார்க்கலாமா சார். ஃபினிஷ்டான ஒரு ஹவுஸே இருக்கு. இது 2 BHK ஹவுஸ்ங்க சார். சரிங்க. உங்களுக்கு கரெக்ட்டா 3 சென்ட்ல பண்ணிருக்கோம் இந்த வீடு. ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா ஒரு இனோவா அனுப்பற அளவு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துரும். ஓகே. வடக்கு பார்த்து சைடு, கிழக்கு பார்த்து டோருங்க. சின்ன ஒரு கார்டன் செட்டப் வீட்டுக்குள்ளேயே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நைஸ், அழகா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள எப்பயுமே ஒரு லைஃப் இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஒரு கார்டன் செட்டப் இருந்தா. ஓகே. நம்ம குடுக்கும் போதே இந்த கார்டன் செட்டப் ஓட இத கொடுத்துறோம். இது உங்களுக்கு ஒரு லிவிங் ஏரியா 16x16 சைஸ்ல ஒரு இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் போட்டு கொஞ்சம் லக்ஸரியா கொஞ்சம் மாடர்னா அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி டிவி யூனிட், இந்த ஃப்ளூட்டர் பேனல் எல்லாம் கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாமே நம்ம செஞ்சு தான் ஹேண்ட் ஓவர் பண்றது. நம்ம பண்ற எல்லா வீடுமே ரெடி டு மூவ் இன், எல்லாமே இதே மாதிரி ஃபினிஷ்டாரா ஹேண்ட் ஓவர் பண்றோம். பண்ற காஸ்டிங் வந்து ஆல் இன்க்ளூசிவ் தான். ஒன்னு சொல்லி வர வச்சு இன்னொன்னு வந்து இங்க சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்ல. எல்லாமே நம்ம என்ன ஃபேர் காஸ்ட்டோ அதை கோட் பண்ணி தான் நம்ம அட்வர்டைஸே பண்றோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன், இப்போ மட்டுமே ரெடி டு மூவ் இன் ஹவுஸா எவ்வளோனா உங்ககிட்ட ரெடியா இருக்குது சார்? 45 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் தான் நாங்க பட்ஜெட்டே ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்க. அதாவது அதுக்குள்ளே ஒரு 6 வேரியன்ட் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 45, 46, 47 ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு வேரியன்ட் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30 வீடு கட்டிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே ஒரு 5 வீடு ஒரு மாடல்ல கட்டிட்டு இருக்கோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸா பிடிக்கும், சில பேருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி மாடலுமே ஒவ்வொன்றும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆஸ் ஆஃப் பேங்க் லோன் இதெல்லாம் உங்க சைட்ல இருந்து எப்படி ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் மட்டும் தாங்க. PNB, HDFC, LIC, நம்ம 3-4 பேங்க் கூட நம்ம டை அப் பண்ணி ரெகுலராகவே பிஸ்னஸ் பண்றோம். எவ்ரி கிளையண்ட்டுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம லோன் வந்து பண்ணித்தர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். மேக்ஸிமம் லோன் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட பேப்பர்ஸுக்கு கிளைம் பண்ண முடியுமோ ஒரு 90% வரைக்குமே நாங்கள் வாங்கி தரதுக்கான மேக்ஸிமம் சப்போர்ட் பண்றோம். சரி. அவங்களுக்குமே அதனால டவுன் பேமெண்ட் ரொம்ப கம்மியாயிருது. ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் வச்சிருக்காங்கன்னா பாக்கி இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே நாங்க கவர் பண்ணி கொடுத்துட்றோம். சரி சரி. ஸோ அது போக வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க இங்க பண்ற வீடுமே இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா 45 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா பட்ஜெட்ன்றது ஸ்பெசிஃபிக்கா ஏன் இது பண்றோம்னா எல்லா வீடுமே கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கணும், கொஞ்சம் பார்ஷா இருக்கணும். வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன வீடு வாங்கிட்டோம், தப்பான இடத்துல வாங்கிட்டோம்ன்ற ஒரு ஃபீலே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிளம்சியான ஏரியாவே இருக்கக்கூடாது. 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபாய்க்கு எல்லாம் பண்ணா சேல்ஸ் இன்னும் நல்லா தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு பண்றதுக்கான காரணம் என்ன, எனக்கு சைட் வந்து நான் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சிருக்கேன். இதுல வந்து ஆம்பியன்ஸ் இப்படிதான் இருக்கணும். வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கினா ஒரு நல்ல லக்ஸுரி கம்யூனிட்டியில இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்துட்டு
வந்துட்டே இருக்கணும் வரணும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தாங்க. ஓகே பிரதர். அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கையில ஒரு 5 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா உங்க சைட்ல தாராளமா 2 BHK புக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஹவுஸுக்கு சொல்லிட்டீங்க. இதுவே as of லேண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 2 lakhs டவுன் பேமெண்ட் மணியும் மாசம் ஒரு 10,000 ரூபாய் உங்களால இஎம்ஐ கட்ட முடிஞ்சதுன்னா நம்ம தாராளமா ஒரு 3 சென்ட் லேண்ட் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிரதர் இப்போ இவ்வளோ டீடைல்ஸ் சொல்லிட்டீங்க, சந்தோஷம். அடுத்து மக்கள் எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், வேற சென்ட் என்ன ரேட்டு? ஆக்சுவலாக நீங்களே என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 80-30 ஒரு 110 வீடுகள் மத்தியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டாக இருக்குமா என்ன அப்படிங்கிற சொல்லுங்க பிரதர். சார் நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா லேண்டும் கொடுத்துட்டு இருக்கோம், வீடும் கொடுத்துட்டு. நம்ம லேண்டுன்னு பாத்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபாய் ஸ்டார்ட் பண்றோங்க. சென்டோட காஸ்ட் 4.5 லட்ச ரூபாய் ஸ்டார்ட் பண்றோம். முன்னாடியே நம்ம பேசினதுதான், சைட்ல நல்ல பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, வீடு நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்ற எல்லா ஃபேக்டருக்குமே என்ன ஒரே காரணம்னா எல்லா கஸ்டமரும் வந்து பார்த்தோன்னு உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து போறது கிடையாது. அவங்க எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்ணி தான் வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இவ்வளவு நல்ல பிசினஸ் நடக்குன்றதுக்கு ஒரே ஃபேக்டர் என்னன்னா பக்கத்துல இருக்க லேஅவுட்டோட காஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. அதுல இருந்து 1 லட்ச ரூபாய் என்னோட சீப்பரா இருக்கு, என்னோட ஈஸியா பிசினஸ் நடக்குது. எனக்கு வந்து ஸ்கேல் தான் பிரச்சனையோ தவிர ப்ராஃபிட் பெரிய ஒரு காஸ்டிங்ல நான் வந்து ஆட் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ இவ்வளவு மணி நேரம் இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா. அடுத்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க பிரதர்? சார் நான் சேலஞ்சாவே உங்களுக்கு சொல்றேன், கோயம்புத்தூருக்குள்ள இந்த விலைக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட்டோட நீங்க எங்க தேர்ந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. இது ஓப்பன் சேலஞ்சாவே சொல்லி டைரக்டாவே நான் சொல்றேன். இவ்வளவு வீடுகள் இருக்குது, இவ்வளவு நல்ல டெவலப்மெண்ட், நான் சொன்ன காமிச்ச டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் இது கிடைக்கிறது சிரமம். செகண்டரி பாயிண்ட், உங்களுக்கு டோட்டலா வீடு வாங்குறவங்களா இருக்கட்டும், சைட் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல HNI கிளைண்ட், NRI கிளைண்ட், எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஏரியா. வீடு வாங்குறீங்கன்னா வீடு இருக்கு, நம்ம வந்து சைட்டுக்கு சைட் இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணனாலும் ஒரு 10 சென்ட் 20 சென்ட் வாங்கினா அதுக்கான சைட் தனியா இருக்கு. சரிங்க. ஸோ எவ்ரி ஆஸ்பெக்ட்ல நம்ம சைட்ல வந்து என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் அதுக்கான ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கு. இது வந்து ஒரு ஃபேக்டர். இல்லை எங்க நம்ம இந்த ஏரியால பாத்தீங்கன்னாலும் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம், இந்த ஏரியால நாங்க லீஸ்டா இருக்கும், ஆனா வந்து வெல் டெவலப்டா இருக்கும். காம்படிட்டிவான பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கனால ரொம்ப குயிக்கா ஃபில் ஆயிட்டு இருக்குங்க. ப்ராப்பரான பிளாட்ஸ் நிறைய நம்மகிட்ட இருக்கு. நீங்க எனி டைம் வந்தீங்கன்னா நீங்களே பார்த்து நல்ல சைட்டா சூஸ் பண்ணி தாராளமா நீங்க எடுத்து போய்க்கலாம். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு ரெஸ்பான்சிபிளா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா அட்வைஸும் நான் நீங்க வரும்போது கொடுக்குறேன். செகண்டரியா உங்களுக்கு ஒரு வீடோ ஒரு சைட்டோ வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி நான் பண்ணித்தரேன், தாராளமாக நம்பி வாங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை இதை தவிர வேறு ஏதாவது குவீரிஸ் இருக்குனாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்பர்ஸ் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரோம். மூணாவது விஷயம் என்னன்னாங்க சார், நாங்கள் இந்த ஏரியாவில் ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் சார். இங்கே யாருமே கொடுக்காத விலையில் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சைட்டில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் உள்ள வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சைட்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எங்கள் ஃபோன் நம்பர் கீழே இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் கூப்பிட்டு நீங்கள் என்ன டவுட் வேணால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த சரௌண்டிங்கில் ஒரு நல்லதாக ஒரு லேண்டோ இல்லை ஒரு வீடோ அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு.